சார், இப்போது சிலருக்கு பல் சொத்தை விழுந்துருது. இந்த பல் சொத்தை ஏன் வருகிறது அப்படிங்கிறத பற்றியும், இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத பற்றியும், குறிப்பாக பல் சொத்தைக்கும் கர்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். பல் சொத்தை இப்போ உலக அளவில் நிறைய அதிகமாகிட்டுருக்கு. இந்த பல் சொத்தை ஏன் வருது அப்படின்னா, ரெண்டு காரணங்கள். எல்லா எபிசோட்ஸையும் சொல்லுவேன். எல்லா நோய்களுக்கும் காரணம் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா. அது சாதாரண ஃபீவர்லேருந்து கேன்சர் வரைக்கும், எய்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு ஜென்மங்களில் நம்ம என்ன நெகட்டிவ் கர்மா இருக்கோ அந்த கர்மா பேஸ் பண்ணி நமக்கு வர நோய்கள் இருக்கு. ஸோ பல் சொத்தையும் கர்மாவால் வர்றது தான். ஸோ கர்மாவோட லிங்க் ஆகாத நோய் எந்த நோயுமே கிடையாது. எல்லா நோய்க்கும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. இது உட்புற காரணம். வெளிப்புற காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய காரணங்கள் இருக்குது. பல்லுக்கு முக்கியமாக தேவையான நியூட்ரிஷன் கால்சியம். இந்த கால்சியம் சத்து குறைபாடு ஆகும் பொழுது, சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஆகும் பொழுது பல்லில் ஓட்ட விடும். பல்லை எப்படி ஓட்ட விடும்? அது பல்லில் இருக்கிற ஒரு வகையான நுண்கிருமிகள் அதை அரிச்சிக்கிட்டே போகும். இப்போ எப்படி பூமியை கிணறு போர் போடுறதுக்காக நோண்டிக்கிட்டே போகிறாங்களோ, ட்ரிக்கர் பண்ணி அப்படியே உள்ளே போகிறாங்களோ, அதே மாதிரி பல்லை குழஞ்சி அந்த நுண்கிருமிகள், டைப் ஆஃப் பேக்டீரியாஸ், அந்த கிருமிகள் ஓட்ட போட்டுக்கிட்டே போகும். பட் இதுக்கு மாடர்ன் அலோபதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சிமெண்ட் வச்சு அடைப்பாங்க. தென் அதுக்கு பிறகு சில்வர், கோல்டு இதெல்லாம் வச்சு அடைக்கிறாங்க. பட் இது வச்சு அடைச்சாலும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அது கரைஞ்சிடும். திருப்பவும் வேறு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டே இருப்பாங்க. பட் இது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனாக கிடையாது. ப்ராப்பர் சொல்யூஷன் என்னென்னா, பல் சொத்தை உருவாகாமல் தடுக்கணும். அந்த வராமல் தடுக்கிறது தான் ஒரு முறையான சிகிச்சை. அப்போ பல்லுக்கு தேவையான இந்த நியூட்ரிஷன், சுண்ணாம்பு சத்து எந்த வகையில் நம்ம உணவில் கொடுக்கணுமோ அந்த வகையில் உணவில் கொடுத்து வேறு சில முறைகளை ஃபாலோ பண்ணணும். நான் டெய்லி டூத் ப்ரஷ் பண்ணுறோம். டெய்லி டூத் ப்ரஷ் பண்ணும்போது இன்றைக்கி பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏன் நிறைய வருதுன்னா, கெமிக்கல் பேஸ்டு டூத் பேஸ்ட் ஆரம்பித்த பிறகு தான் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே மட்டும் இல்லை, த்ரூ அவுட் வேர்ல்டு அதிகமாக இருக்கும். அப்போ இயற்கையாக முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் இயற்கையான மூலிகை குச்சிகள், இயற்கையான மூலிகைகளான வேர்கள் எல்லாம் பல்லு தொடக்குவாங்க. வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, இந்த மாதிரி ஆளும் வேலும் பல்லுக்குருவின்னு ஒரு தமிழில் ஒரு பழமொழியே இருக்குது. ஆளும் வேலும் பல்லுக்குருவி. ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் அந்தளவுக்கு பல்லுக்கு ரொம்ப நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு குச்சி. வேப்பங்குச்சியும் வளர்க்குவாங்க. அரேபியாவில் மிஸ்வாக் குச்சின்னு ஒன்று இருக்கும். அரேபியாவில் மிஸ்வாக் குச்சி. இப்போ அந்த மிஸ்வாக் குச்சியை ப்ரஷ் மாதிரி பண்ணிவிட்டு சேல் பண்ணுறாங்க நிறைய பேர். மிஸ்வாக் குச்சி ஹெர்பல் ப்ராடக்ட். முஸ்லீம்ஸ் எல்லாம் பெரும்பாலும் அரேபியன் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த மிஸ்வாக் குச்சி யூஸ் பண்ணுவாங்க. விஷயம் தெரியாதவங்க இன்றைக்கும் மாடர்னாக பேஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் விஷயம் தெரிஞ்சு மிஸ்வாக் குச்சி யார் தான் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் பல் சம்மந்த பிரச்சனை நிறையவே வராது. அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மக்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி குச்சி, தமிழ் மக்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுல அது வேறு சமாச்சாரம். பட் தமிழர்களால் கொடுக்கப்பட்ட, தமிழ் சித்தர்களால் கொடுக்கப்பட்ட விஷயம் இது. இந்த மாதிரி குச்சிகளை வச்சுட்டு டூத் ப்ரஷ் பண்ணும்போது எனாமல் தேயாத பல் சொத்தை விழாது. ஸோ பல் சொத்தை விழுந்தா என்ன, இதோட ஃபீட்பேக் என்ன, பல் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பல்லுக்கும் நம்முடைய எல்லா நரம்புகளுக்கும் தொடர்புகள் உண்டு, மூளை நரம்புகளுக்கும் தொடர்புகள் உண்டு. ஸோ பல் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால், இது நாளடைவில் வெவ்வேறு அடுத்தடுத்த பல்லுக்கு பரவும். ஏன் அடுத்தடுத்த பல்லுக்கு பரவுது அப்படின்னு சொன்னால், பல்லுடைய வேர்கள் எப்போ யூ மாதிரி ஒன்று கீழே ஒன்று வரும். மேலே கிடையாது, கீழே அண்டர் கிரவுண்டில் அப்படியே யூ மாதிரி ஒரு பல்லுக்கும் ஜாயிண்ட் இருக்குது. அப்போ ஒரு பல்லு சொத்தை அதிகமாக இருக்குன்னு சொல்லி பிடிக்கிட்டா என்ன ஆகும், அது அடுத்த பல்லுக்கு அப்படியே உள்ளே போயிட்டு பெனட்ரேட் ஆகி இன்னொரு பல்லுக்கு போகும். அது அடுத்த பல்லுக்கு பெனட்ரேட் ஆகி இன்னொரு பல்லுக்கு போகும். அது அடுத்த பல்லுக்கு போகும். அப்போது டூத் டிகே, அப்புறம் பல்லு கெட்டு போச்சு, பல்லு அழுகுது, பல்லு ஹோல்ஸ் போட்டுட்ருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிமெண்ட்டு, கோல்டு, சில்வர்லாம் வச்சு அடைக்கிறத விட
முறையான அந்த சுண்ணாம்பு சத்து சேர்ந்த உணவுகளை, சுண்ணாம்பு சத்து சேர்ந்த மருந்துகளை, கால்சியம் சத்து உள்ள மருந்துகளை சாப்பிட்டுட்டு அதை கரெக்டாக அந்த டூத் ப்ரஷ் எல்லாம் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது மூலிகைகளான பேஸ்ட்டு, மூலிகைகளான அந்த குச்சிகள் இதெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனைகளை கமெண்ட்டாக சரியாயிடும். மொரோவர் இது நரம்பு சம்மந்தப்பட்ட மூளையே பாதிக்கின்ற அளவுக்கெல்லாம் இந்த பல் சொத்தை கொண்டு போய் விடும். பல் சொத்தை கவனிக்காமல் அசாதாரணம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது அப்படியே உள்ள அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிட்டு பிரெயின் எல்லாம் பாதிக்கும். பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விடும். ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வருவதற்கு கூட இந்த பல் சொத்தை ஒரு முக்கியமான காரணம். ஸோ இப்போ நான் சொன்ன நடைமுறைகள்லாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பல் சொத்தையிலிருந்து முழுவதுமாக நிரந்தரமாக வெளியே வரலாம். அடுத்தடுத்த பல்லுக்கு பரவாமல் பாதுகாத்துக்கலாம். பல் சொத்தைன்றது லைஃப்பில் எப்பவுமே இல்லாமல் இருக்கலாம். டாக்டர் இளங்கோ ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.